இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த துரிதமான உலகத்துல எல்லா காரியமும் நமக்கு ஃபாஸ்டா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. எல்லா காரியங்களையும் நம்ம ஃபாஸ்டா நம்ம செய்து கொண்டு இருக்கிறதான இந்த டெக்னாலஜி அதிகமாக நமக்கு உதவி செய்கிறதா காணப்பட்டாலும் சில காரியங்களில் நம்ம காத்திருக்கணும் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவருடைய காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பலப்படுத்துகிறவராய் நமக்கு காணப்படுகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை வெட்கப்படுத்துகிறதாய் காணப்பட்டாலும் அந்த வெட்கத்திலிருந்து நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் அவர் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கணும், அவருடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அவருடைய வேலைக்கு ஆண்டவர் நமக்கு குறித்த வேலையில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அந்த வேலைக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அவருடைய பாதத்துல அவர் பேசுவதற்கும் நாம் அவரிடத்துல பேசுறதற்கும் ஜெபத்துல நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நம்ம விசுவாசத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் ஆபக்கூக் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனம் தாமதித்தாலும் அதுக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னா அது நிறைவேறுவதற்கு ஒருவேளை தாமதம் ஆகலாம். அதை குறித்து நம்ம என்ன செய்வோம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். ஐயோ, எனக்கு இது ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை தருவேன்னு சொன்னாரே, இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குகிறவர்களாக துக்கப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, காத்திரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் உன்னை தேடி வரும், அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, ஆனா அது நிறைவேறுவதற்கு பல தாமதங்கள் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பானபாத்திரக்காரன் இந்த சிறைச்சாலையில யோசேப்போடு இருக்கும்போது அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ராஜாவிட்ட போனோன்னு என்னை பற்றி ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றாரு. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் 2 வருஷமா அந்த யோசேப்பை நினைக்கல, மறந்து போனா. அவனுக்கு 2 வருஷம் மிகவும் தாமதமாகிறது. ஒருவேளை அதற்கு முன்பதாக அந்த பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட யோசேப்பை பத்தி சொல்லி இருந்தா, அவன் தவறு செய்தா அதனால சிறைச்சாலையில இருக்கான், அவனுக்கு ஏன் நான் உதவி செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா ஏற்ற வேளையில அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த பானபாத்திரக்காரன் பார்வோன் இடத்துல சொல்லும் போது பார்வோன் என்ன செய்யறாரு, யோசேப்பை அழைத்து வராரு. அப்போ ஆண்டவர் நம்ம தாமதிக்கிற நேரங்களில நம்முடைய சூழ்நிலையின் பின்னணியத்துல நமக்காக வேலை செய்கிறவராய் காணப்படுகிறாரு. இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. நம்முடைய காரியங்கள் தாமதமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யறார், சிறந்ததாய் வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நமக்கு அது தாமதமா இருக்கிறது. அநேக நேரங்களில நம்ம அதை குறித்து உணராதவர்களாக அந்த தாமதம் நமக்கு தடையாய் காணப்படுகிறது. அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாமதம் தடை அல்ல, நம்மை பக்குவப்படுத்துகிறதற்காகவும் ஆண்டவர் நமக்காக அவர் நமக்கு நியமித்த காரியங்களை செய்கிறதற்கு அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறதற்கான காலமாக அது காணப்படுகிறது. ஒவ்வொரு தாமதமும் அது அற்புதத்துலதான் முடியும். லாசருவின் வாழ்க்கையில எடுத்துக்கொடுங்க. லாசரு மரித்து போனான் என்று கேள்விப்பட்ட பிறகு இன்னும் 2 நாள் தாமதமா அதே இடத்துல ஆண்டவர் தங்குறாரு. 2 நாள் கழிச்சுதான் என்ன செய்யறாரு, போறாரு. அவன் மரித்தே போயிட்டான். அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக போயிருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சகோதரிகள்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் மரித்த பிறகு ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தாமதமாய் காணப்படும் போது அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு சிறந்த திட்டத்தை அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது அந்த காரியம் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகங்கள்ல.
அதுக்கு நம்ம காத்திருக்கணும். அது நிச்சயமாய் வரும். நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும், நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கணும், நம்ம ஆண்டோடைய வசனங்களை தியானித்து நம்ம காத்திருக்கணும், அவருக்கு காத்திருக்கணும், அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். தாமதித்தாலும் அது நம்மை தேடி வரும். அது வராம போறாது. குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆனா நமக்கு அதுக்கு முன்பதாக நடைபெறுகிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எதிர்மறையாய் காணப்படும். நமக்கு அது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன அடிச்சுவடு கூட, ஒரு சின்ன புள்ளியில கூட நம்ம ஐயோ இது நடந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவா இருக்காது. எல்லாமே எதிர்மறையாக, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், அந்த தரிசனம் கொடுத்திருக்கேன், அது கண்டிப்பா என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன், அது தாமதிக்காது, அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும், தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். சங்கீதம் 62:5 இப்படி சொல்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவரிடத்துல நம்ம நம்புகிறது அவரால் வரும். நம்ம தாமதித்தாலும் அது வரும். தாவீது ராஜாவை எடுத்துக்கிடுங்க, அவனும் தாமதமாய் அவருடைய அரியணையில் ஏற்றப்பட்டான் அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் அவனை நிறைய காரியங்கள்ல அவன் வடிவமைக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம அந்த வசனங்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 23:18 இப்படி சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தருவாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கிறதற்கு அவர் என்ன செய்வார், அந்த எதிர்பார்த்திருக்கும் முடிவு தாமதமாய் காணப்பட்டா அது தீமையான காரியமாய் முடியாது, அது நன்மையான காரியமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வருகையில நம்ம பங்கடையாம போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் தாமதிக்கிறாரு. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் வாரான்னு சொல்றாங்க, ஆனா வரல அப்படின்னு சொல்லி நம்ம துணிகரமான காரியங்களை நம்ம செய்கிறதற்கு ஏதுவாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் எதற்காக தாமதிக்கிறார் அப்படின்னா எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி தாமதிக்கிறாரு. இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கும்போது அவர் நமக்காக சிறந்ததை செய்கிறதற்காக நீடிய பொறுமை உள்ளவரா இருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த தாமதமான நாட்கள்ல நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமா துதிக்கிறதற்கு அது ஏதுவாக நம்ம பழைய காரியங்கள், ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நம்ம ஜெபித்த காரியங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்களை எல்லாம் நம்ம துதித்து, இந்த காரியங்களெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்களே நன்றி, இந்த காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடித்து கொடுத்தீங்களே அப்பா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம எண்ணி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அந்த தாமதம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாய் நமக்கு காணப்படாது. நம்முடைய தாமதம் நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் இல்லாம அந்த தாமதத்துல நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரை நம்ம துதிக்கணும். தாமதமான காரியங்கள் வந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய காரியங்கள், நம் அன்றாட வேலைகளில நமக்கு எதிர்பார்த்ததான காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள்ல நம்ம எதிர்பார்த்தது போல ஒருவேளை காணப்படாமல் தாமதமாய் காணப்பட்டா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த தாமதத்தை நீங்க எனக்கு ஆசீர்வாதமானதை மாற்றி தருவீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஒருவேளை நமக்கு இந்த நேரத்துல இந்த கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப துடிப்புள்ளவர்களா, இது எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம துரிதமாய் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நம்ம நிலைக்காததாய் ஒருவேளை காணப்படலாம். ஆண்டவர் அதற்குரிய எல்லா காரியங்களையும் செயலாற்றி கொண்டு அந்த நேரத்துல நமக்கு தரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாய் மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவரத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருக்க, ஆண்டவரே உடைய வசனத்துக்கு காத்திருக்க, எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு வைக்கப்பட்ட தரிசனம், எங்களுக்கு குறிக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும்படி தாமதித்தாலும் காத்திருக்க கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே. காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களோடு நீங்க பேசுனீங்க தகப்பனே.
கர்த்தருக்காக நாங்க பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவரே, எங்கள் கூப்பிடுதலை நீங்க கேட்பீங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம் தகப்பனே. இசப்பா, ரட்சிப்புக்காக நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கணும் அப்படின்றத நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருந்து உடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு சந்ததிகளா எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் உருவாக்கவும் எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களுடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய வசனத்துக்கு காத்திருக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. உடைய வேலைக்கு காத்திருக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உடைய பாதத்துல அமர்ந்து நீர் பேசுகிறதை கேட்கிறதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஜெபத்துல காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்துல காத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே, நம்பிக்கையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை ஆண்டவரே அது தாமதமாய் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே அந்த தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு ஆண்டவரே வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் தாமதம் இல்லாமல் ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து சேர எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்கு காத்திருக்கக்கூடிய புதிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேவன் தாமே எல்லா காரியங்களையும் நம்ம தாமதமாய் நமக்கு வந்தாலும் அவருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமென். மகிமை